சுகர் காஸ்மெட்டிக்ஸ் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண 5 வருஷத்திலேயே 100 கோடி ரூபாய் ஆனுவல் ரெவன்யூ அப்படிங்கிற ஃபீட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது பல வருஷமா இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிற மேபிலைன், லாக்மி மாதிரியான கம்பெனிஸால கூட பண்ண முடியாத ஒரு விஷயம். இந்த 2022 ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் 300 கோடி ரூபாய் ரெவன்யூ நாங்க அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சுகர் காஸ்மெட்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. எப்படி சுகர் காஸ்மெட்டிக்ஸ் இந்தியாவுடைய மிகப்பெரிய காஸ்மெட்டிக் பிராண்டா வளர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்தியாவுடைய காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி 2025க்குள்ள 20 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படிங்கிற மார்க்கெட் வேல்யூவை அச்சீவ் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பெரிய மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்கிற இந்தியாவில் ஒரு காலத்துல காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில இந்தியன் பிளேயர்ஸே யாருமே இல்லை. மோஸ்ட்லி ஃபாரின் கம்பெனிஸ் தான் அந்த மார்க்கெட்டையே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இந்தியன் காஸ்மெட்டிக் கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் சுகர் காஸ்மெட்டிக்ஸ். சுகர் காஸ்மெட்டிக்ஸ் ஆரம்பிச்சவங்க வினிதா சிங். இவங்களுடைய 23 வயசுல IIM அகமதாபாத்ல MBA ஃபைனல் இயர் படிச்சு இருக்கும்போது கேம்பஸ்ல பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க. 1 crore salary பேக்கேஜ்ல. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிருப்போம். பட் வினிதா சிங் ஆண்டர்பிரினர்ஷிப் மேல ரொம்ப பேஷனேட்டா இருந்ததுனால அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் காலேஜ்ல இருக்கிறவங்களாம் அவங்கள போட்டு திட்டுறாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, இந்த மாதிரி ஆஃபர்லாம் எல்லாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது, நீ ரொம்ப தப்பான ஒரு முடிவை எடுத்துட்ட அப்படின்லாம் சொல்றாங்க. பட் வினிதா சிங் அதை பத்திலாம் பெருசா கவலையப்படல. அவங்க விருப்பப்பட்ட மாதிரியே ஆண்டர்பிரினர்ஷிப் குள்ள வராங்க. இவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப்ல தொடர்ந்து ஃபெயிலியர்ஸா வருது. ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு அவங்க வேலைக்கு ஆள் எடுக்கும்போது செலக்ட் பண்ற ஆட்களை பத்தின பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. பட் ஆனா அந்த கம்பெனியை அவங்களால பெரிய அளவுக்கு ஸ்கேல் அப் பண்ண முடியல. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விமன்ஸ் இன்னர் வேர் பிராண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுடைய கம்பெனியை ஃபண்ட் பண்றதுக்காக நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போறாங்க. பட் யாருமே இவங்களை நம்பி பணத்தை முதலீடு பண்ண தயாரா இல்லை. இப்படிப்பட்ட ஒரு டைம்ல தான் வினிதா சிங் இந்தியாவுடைய காஸ்மெட்டிக் பிராண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேப்பை நோட் பண்றாங்க. இந்தியாவுடைய காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில ஒன்னு விலை ரொம்ப அதிகமான ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, அப்படி இல்லாட்டி ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. விலை அதிகமான ப்ராடக்ட்ஸை எல்லாராலையும் வாங்க முடியாது. சீப்பான ப்ராடக்ட்ஸை வாங்கும்போது அது ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது இல்லை, நிறைய ரேஷஸ் அண்ட் மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ இந்த ரெண்டு வகையான ப்ராடக்ட்ஸ்க்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கு. அங்க ஒரு பிராண்டை உருவாக்கி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கொடுத்தா அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னு அவங்க நம்பினாங்க. 2015ல வினிதா சிங் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கௌஷிக் முகர்ஜி கூட சேர்ந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பத்தில் வெறும் 2 ப்ராடக்ட்ஸோட மட்டும்தான் லான்ச் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய புது புது ப்ராடக்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இந்தியாவுடைய காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்களுடைய குளோபல் மார்க்கெட்டை மைண்ட்ல வச்சு தான் எல்லா ப்ராடக்ட்ஸையும் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குளோபல் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே செட் ஆகல. ஏன்னா இந்தியாவுடைய கிளைமேட் கண்டிஷன் வேற, இந்தியன்ஸ் உடைய ஸ்கின் டோன் வேற. நிறைய இந்தியன்ஸ்க்கு ஃபாரின் காஸ்மெட்டிக்ஸ் அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்லை. இந்த ஃபாரின் பிராண்ட்ஸ்லாம் லிப்ஸ்டிக்கை கோல்டு கண்ட்ரீஸை மைண்ட்ல வச்சுக்கிட்டு லான்ச் பண்றாங்க. பட் இந்தியா ஒரு டிராபிக்கல் கிளைமேட் இருக்கிற ஒரு கண்ட்ரி. கோல்டு கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுடைய லிப்ஸ்ல ரொம்ப நேரத்துக்கு லிப்ஸ்டிக் இருக்கும். பட் இந்தியா மாதிரியான ஹாட் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களோட லிப்ஸ்ல லிப்ஸ்டிக் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்கள் எதுவுமே குளோபல் கம்பெனிஸ்க்கு தெரியல. சுகர் காஸ்மெட்டிக்ஸ் உடைய வினிதா சிங் இதை அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்தியன் ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான நிறைய ப்ராடக்ட்ஸை சுகர் காஸ்மெட்டிக்ஸ் லான்ச் பண்ணாங்க. சுகர் காஸ்மெட்டிக்ஸ் உடைய பேக்கேஜிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் கூட கம்பீட் பண்ற மாதிரி இருக்கும். தெரியாதவங்க யாராவது ஃபர்ஸ்ட் டைம் சுகர் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸை பார்க்கும்போது அது ஏதோ ஃபாரின் பிராண்ட் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் உடைய பேக்கேஜிங் உடைய லுக்கும் குவாலிட்டியும் இருந்தது. சுகர் காஸ்மெட்டிக் Tier 2 and Tier 3 சிட்டிஸ்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்றதுக்காக ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரைஸ் சென்சிட்டிவான கஸ்டமர்ஸ், அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுக்கு யோசிக்கிறவங்க. ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரியே சுகர் பாப் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காஸ்மெட்டிக் பிராண்டையும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. Tier 2 Tier 3 சிட்டிஸ்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் ஒன்ஸ் இந்த பாப் சுகர் பிராண்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகி சுகர் காஸ்மெட்டிக்ஸ் உடைய ப்ராடக்ட்ஸையும் வாங்குவாங்க. சுகர் காஸ்மெட்டிக்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஆம்னி சேனல் அப்ரோச்சை தான் ஃபாலோ பண்றாங்க. அதாவது வெறும் ஒரு சேனல் மூலமா கஸ்டமர்ஸை போய் சேராம ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. 2014ல அவங்க லான்ச் பண்ணும்போது அவங்க ஒரு D2C பிராண்டா தான் லான்ச் ஆனாங்க. அதாவது டைரக்ட் டு கஸ்டமர்ஸ். ஏன்னா இனிஷியல் டைம்ல அவங்க கிட்ட பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு காசு எதுவும் இல்லை. ஸோ ஆன்லைன்
மூலமாக அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக அவங்களால க்ரோ பண்ண முடியும். ஒரு கடையாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாக வர ஒரு முக்கியமான இடத்துல கடையை பிடிக்கணும். இந்த மாதிரியான ஹாட் பிளேசஸ்ல ரெண்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே மனசில் வச்சு தான் அவங்க D2C லான்ச் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வினிதா சிங் ஃபியூச்சரில் காமர்ஸ் ஒரு மிகப்பெரிய அளவில் வளரும், அப்போ அது மூலமாக நமக்கு நிறைய சேல்ஸ் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்பியிருக்காங்க. சுகர் காஸ்மெட்டிக்ஸ் ஆம்னி சேனல் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது அவங்களுடைய வெப்சைட்டில் மட்டும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை செல் பண்ணலை. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, நைகா மாதிரியான மற்ற வெப்சைட்ஸ்லையும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறாங்க. எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுகர் காஸ்மெட்டிக்ஸோடைய மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காஸ்மெட்டிக் பிராண்ட் அப்படிங்கிறதுனால இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த சுகர் காஸ்மெட்டிக்ஸ் ரொம்பவே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற நிறைய குட்டி குட்டி மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி சுகர் காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தமாக நிறைய கான்டென்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நிறைய கான்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி மேக்கப் போடணும், அவங்களுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் எப்படி யூஸ் பண்ணணும், அது சம்மந்தமான டுட்டோரியல்ஸ், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேக்கப் சேஞ்ச் ஓவர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கான்டென்ட்டாக கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. வினிதா சிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் மூலமாக நாங்கள் வந்து எங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்க ட்ரை பண்ணலை, மக்களை மேக்கப் சம்பந்தமாக எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மக்களுக்கு ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணதன் மூலமாகவோ என்னவோ இன்னைக்கு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் மோர் தேன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. என்னதான் D2C பிராண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்தியாவுடைய ஆஃப்லைன் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆரம்ப கட்டத்தில் இவங்ககிட்ட ஃபண்ட் இல்லாததுனால தான் D2C வந்தாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்தது. ஸோ அதனால் வெறும் ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்க ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 35,000 கடைகளில் சுகர் காஸ்மெட்டிக்ஸ் விற்கிறாங்க. அது கூடவே சுகர் காஸ்மெட்டிக்ஸே அவங்களுடைய ஓன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. இதன் மூலமாக அவங்களுடைய ஆம்னி சேனல் அப்ரோச்சை ஆஃப்லைன் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. 2025க்குள்ள ஆனுவல் டர்ன் ஓவரா 500 கோடி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு வினிதா சிங் சொல்லியிருக்காங்க. சுகர் காஸ்மெட்டிக்ஸ் உடைய க்ரோத்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள், மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குன்னு பாருங்க, அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் இறங்குற பிஸ்னஸில் அப்போ இருக்கிற பிளேயர்ஸ் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் மாஸ்டர் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். டில் தென் பை ஃப்ரம் மேடி.